வேல்மாறல் மகாமந்திரம் அதிவேகமாக பலன் தரும் வேல்மாறல் மகாமந்திரம். இன்னைக்கு 3வது அடி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அடி முடியும் போதும் ஆரம்பிக்கும் போதும் நம்ம அந்த முதல் அடி கண்டிப்பாக சொல்லணும். அந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதில்ல, அந்த அடி நம்ம சொல்லிட்டு தான் அடுத்தடுத்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் அடி திருப்பி சொல்கிறேன். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. இந்த அடி ஒரு வாட்டியும் ஒரு அடி முடியும் போதும் ஆரம்பிக்கும் போதும் இந்த அடி நம்ம சொல்லணும். இந்த அடியோட அர்த்தம் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம 3வது அடி பார்க்கலாம். 3வது அடி என்னன்னா, சொல்லற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். சொல்லற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். ஸோ இந்த அடியோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது சொல்லற்கரிய அப்படின்னா அருமை பெருமைகளை அளவிட்டு சொல்ல இயலாத அப்படின்னு அர்த்தம். திருப்புகழை இப்போ நம்ம பாடின்னு இருக்கிறது திருப்புகழ். இந்த திருப்புகழ் அப்படின்னா இறைவனது அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகழ். இப்போ வேல்மாறல் மாதிரி திருப்புகழ். உரைத்தவரை விருப்பமுடன் செப்பியவரை, அதாவது சொன்னவரை, அடுத்த பகை நெருங்கி வரும் பகை நிலைமையை, நம்மளை நெருங்கி வரும் தீமைகளை அப்படின்னு அர்த்தம். அறுத்தெறிய வேருடன் அறுத்து எறிவதற்கு. உருக்கி எழும், உருக்கி எழும் அப்படின்னா உக்கிரத்தோட புறப்படும். அறத்தை நிலை காணும் அப்படின்னா தர்மத்தை நிலை பெற செய்யும் குகனே அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த அடியோட அர்த்தம். இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா, சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட தேவி உன்னுடைய திருக்குமரனோட பெருமையை விவரித்து சொல்ல 100 கோடி வருடங்கள் காணாது. ஆனால் அந்த அளவுக்கு அவரோட கந்தனின் மகிமை விரிந்து அப்படி என்ன சொல்கிறது, அவ்வளோ விருத்தி பெற்றிருக்கிறதுனால சொல்லற்கரிய திருப்புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொன்ன மாதிரியே வேலாயுதமும் அடியவர்களை காத்து துஷ்டர்களை அழிக்கும் என்பதை இந்த அடிகள் உறுதி செய்கின்றன. ஓகே, ஸோ நான் இப்போ இந்த அடி நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ 3வது அடி நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். சொல்லற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். இதுதான் 3வது அடி. ஸோ இப்போ நம்ம 1, 2, 3 3த்தையுமே இப்போ நம்ம லைனாக ரிப்பீட் பண்ணின்னு வரலாம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. இந்த அடியை முதல்ல 12 வாட்டி நம்ம சொல்லணும். 12 வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த பின்வரும் அடிகளை ஒரு வாட்டியும் ஒன்னொன்னா சொல்லின்னு வரணும். ஒரு அடி முடியும் போதும் திருப்பி இந்த திருத்தணியில் உதித்தருளும் நம்ம சொல்லிகிட்டே வரணும். ஒரு அடி முடியும் போதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. சொல்லற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. வேலும் மயிலும் துணை. என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வேல்மாறல் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஒரு அடியாக பார்க்குறோம். ஏன்னா ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு அடியாக பார்த்து அதோட அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வேல்மாறலை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சு அதை படிக்கிறது ரொம்ப விசேஷம். இது ரொம்ப வேகமாக பலன் தரக்கூடிய ஒரு மந்திரம். அதனால் கண்டிப்பாக என் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் என் வீடியோஸை பார்த்தீங்கன்னா நீங்களும் அருள் பெறலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.